இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கான இந்த மே குரு பயிற்சியானது நிகழ்ந்திருக்கு. அதனால் இந்த மே 10ஆம் தேதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா, இந்த குரு பயிற்சியினுடைய தாக்கத்தினால இந்த 10 நாளுக்கு பிறகு இந்த விருச்சிக ராசி நேயர்கள் அடையக்கூடிய பலன்கள் என்ன, இவர்கள் இதனால் பார்த்திங்கன்னா எந்த மாதிரியான ஒரு யோகங்கள் ஏற்படுத்தி கொள்ள போகிறாங்க, அவர்களுடைய வாழ்க்கையில் எந்த மாதிரியான ஒரு முன்னேற்றங்கள் காணப்பட போகிறது, இல்லை வேறு ஏதாவது பார்த்திங்கன்னா இவர்களுடைய வாழ்க்கையில் தலையெழுத்து மாற்றக்கூடிய ஒரு நிகழ்வானது ஏற்படுமா, இது போன்ற நிறைய விஷயங்களை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்குறவங்க விருச்சிக ராசி நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது கஷ்டங்கள் பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கும் பொழுது அப்பொழுது பார்த்திங்கன்னா ஓம் நமோ நாராயணா என்ற இந்த ஒரு மந்திரத்தை பார்த்திங்கன்னா மறக்காமல் 3 முறை பதிவிடுங்க. அப்படி பதிவிடும் பொழுதும் பார்த்திங்கன்னா உச்சரித்து கொண்டே செய்யுங்க. உங்களுடைய ஆழ்மனதில் நினைத்து கொண்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை செய்வீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த ஒரு காரியங்களானது உங்களுக்கு வெற்றியை அடையும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதனால் இந்த ஒரு விஷயத்தை மறக்காமல் செய்துக்கோங்க. இந்த வீடியோவை பார்க்குறவங்களுக்கு இந்த வீடியோவானது பயனளிக்கக்கூடிய வகையில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை இங்கே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்து பயனடையுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே கூட இருக்கிறது பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்பொழுது தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். 2024ஆம் ஆண்டு நடைபெற்று இருக்கக்கூடிய மிக முக்கியமான கிரகங்களினுடைய பயிற்சியில் ஒன்று குரு பயிற்சி. ஜனவரி 1 முதல் ஏப்ரல் 30 வரை குரு பகவான் பார்த்திங்கன்னா மேச ராசியில் செவ்வாயினுடைய வீட்டில் சஞ்சரிக்கிறாரு. மே 1ஆம் தேதி முதல்ல இருந்து இந்த சுக்கிரனுடைய ஆட்சி வீடான ரிஷபராசிக்கு பிரவேசித்திருக்கிறாரு. அதனால் இந்த 2024 குரு பயிற்சியானது விருச்சிக ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கிறது, அதேபோல் இந்த 10 நாட்கள் கழித்து அவர்களுக்கு ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுமா, இல்லை இந்த குரு பயிற்சியில் சொல்லப்பட்டுள்ள இந்த பலன்களே ஏற்படுமா அப்படிங்கிறத பற்றி இப்போ இந்த பின்னாடியில் இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். கடந்த ஒரு வருஷமாகவே பார்த்திங்கன்னா இந்த விருச்சிக ராசிக்கு 6ஆம் வீடான ருணரேக சத்ருஸ்தானத்தில் மறைவிடத்தில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் இந்த ஒரு குரு பயிற்சியில் பார்த்திங்கன்னா 7வது வீட்டில் உங்களுடைய ராசிக்கு நேரெதிர் ராசியில் பயிற்சியாக இருக்கிறாரு. குருவினுடைய பார்வையும் விருச்சிக ராசியின் மீது விழுகிறது. அதனால் உங்களுக்கு சமசப்தமஸ்தானத்தில் குரு பயிற்சியானது வருவது கடந்த காலங்களில் இருந்து வந்த இன்னல்களை போக்கும். அதேபோல் இந்த ஆண்டினுடைய குரு பயிற்சிகள் பார்த்திங்கன்னா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சொல்லவே தேவையில்லைங்க, ரொம்ப அமோகமான ஒரு மாற்றங்களை கொடுக்க இருக்கு அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். அதேபோல் குரு பகவான் பார்த்திங்கன்னா 6ஆம் வீட்டில் இருந்து 7ஆம் வீட்டிற்கு பயிற்சியாவது கடந்த காலத்தில் இருந்து வந்த அனைத்து விதமான நேரடி மற்றும் மறைமுக எதிர்ப்புகளை காணாமல் போக்க செய்யும். பணவரவுகள் கொஞ்சம் உங்களுக்கு அதிகரிக்கும். குடும்ப தேவைகளானது மிக எளிதில் பூர்த்தியாகும். குடும்பத்திற்கு ஆடம்பர பொருட்களை வாங்கி கொடுத்து மகிழ்வீர்கள். அதேபோல் குடும்பத்தினர்களினுடைய ஆசைகளை பார்த்திங்கன்னா நிறைவேற்றி வைப்பீர்கள். கணவன் மனைவிகளினுடைய உறவுகளும் வலுப்படும். திருமணம் ஆகாமல் இருந்த விருச்சிக ராசினருக்கு இப்பொழுது திருமணங்கள் கைகூடி வரப்போகிறது. நீங்கள் எதிர்பாராத அதிர்ஷ்டங்களும் கிடைக்கும். மிகவும் சுறுசுறுப்பாக பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் செயல்படுவீர்கள். உங்களுடைய சேமிப்புகளும் இப்பொழுது இந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா நீங்கள் நினைக்கக்கூடிய அளவிற்கு இல்லாமல் அதிகரிக்கும். பொதுவாகவே குரு இருக்கக்கூடிய ராசியை விட குரு எந்தெந்த ராசியை பார்க்கிறதோ அந்த ராசிகள் சார்ந்த விஷயங்களில் பார்த்திங்கன்னா சுகமான ஒரு நிகழ்வுகள் ஏற்படும். இந்த விருச்சிக ராசிக்கு இந்த குரு பயிற்சி இரட்டை யோகத்தை கொடுக்க இருக்கிறது. முதலாவதாக பார்த்திங்கன்னா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 7ஆம் வீடான நேரெதிர் வீட்டில் ரிஷபராசியில் குரு பகவான் சஞ்சரிப்பது உங்களுக்கு மிக மிக சாதகமான ஒரு அமைப்புகளாகும். அதேபோல் இரண்டாவதாக குரு பகவான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நேரடி பார்வையாக விருச்சிக ராசியை பார்ப்பது உங்களுடைய வாழ்வினுடைய எல்லா விதங்களிலுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வளர்ச்சியும் மேன்மையும் கொடுக்கும். இந்த விருச்சிக ராசி உங்களது 3வது வீடான முயற்சி ஸ்தானத்தை பார்வையிடுகின்றன. மிக சிறிய முயற்சி கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஒரு மிகப்பெரிய அளவுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்குன்னு தான் சொல்லணும். அமைதி ஏற்படுத்தி கொடுக்கிறது அப்படின்னு சொல்ல வேண்டும். அதே போல் 11ஆம் வீட்டை குரு பகவான் பார்வையிடுவது உங்களுடைய வியாபாரங்கள் செய்பவர்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும்.
எல்லா முயற்சிகளுமே பரிபூரணமான வெற்றியை வந்து தரும். விருச்சிக ராசியினருக்கு எல்லா விதங்களிலும் வளர்ச்சியை, விரும்பும் மாற்றத்தை, மற்றவர்கள் பொறாமைப்படும் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா விருச்சிக ராசியினருக்கு நிறைவை வந்து கொடுக்கும். அதே போல் நீண்ட நாட்களாக வந்து பார்த்திங்கன்னா சரியான வரன் அமையாமல் திருமணத்திற்கு காத்திருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கண்ணை மிக்கக்கூடிய நொடியில் வந்து பார்த்திங்கன்னா திருமணங்கள் வந்து கைகூடும், மகிழ்ச்சியான வாழ்வுகளும் உங்களுக்கு அமையும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சியினுடைய காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா கவனமாக இருக்கணும். அந்த விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த குரு பயிற்சியில் வந்து பார்த்திங்கன்னா விருச்சிக ராசினருக்கு கிட்டத்தட்ட எல்லா விஷயங்களுமே சாதகமான ஒரு மாற்றத்தையும் விருப்பங்களையும் இந்த மாதிரியான நீங்கள் விரும்பக்கூடிய விஷயங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பதுனால பெரிதாக வந்து பார்த்திங்கன்னா கவலைப்பட வேண்டும் என்று எதுவும் இல்லை. இருப்பினுமே சனி பகவானினுடைய சஞ்சாரங்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த சஞ்சாரமானது உங்களுக்கு அலைச்சல்களை வந்து ஏற்படுத்தும். கணவன் மனைவிக்கிடையே வந்து பார்த்திங்கன்னா இணக்கம் ஏற்பட்டால் கூட அவ்வப்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அதற்கு இடம் தராமல் வந்து பார்த்திங்கன்னா ஒருவரை விட்டு கொடுத்து செல்வது மிகவும் சிறப்பானது. இதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரிவுகள் ஏற்படலாம். ஸோ அனுசரித்து ஒருவர் புரிந்து கொண்டு நடந்து கொள்ளவும். மேலுமே இந்த விருச்சிக ராசி பெண்கள், அதேபோல் விருச்சிக ராசியினுடைய இல்லத்தரசிகள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லோருக்குமே இந்த குரு பயிற்சியினுடைய காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா மிக மகிழ்ச்சியான வாழ்வை வந்து கொடுக்கும். குடும்பத்தை வந்து பார்த்திங்கன்னா அழகாக வழிநடத்தி செல்வீர்கள். உங்களுடைய பொருளாதாரங்களும் மேம்படும். உங்களுடைய முயற்சிகளுக்கு பாராட்டுகளும் கிடைக்கும். வீட்டில் சுப காரியங்களை நீங்கள் நடத்துவீர்கள். சகோதரர்களுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது தீரும். சொத்துக்கள் வாங்குவீர்கள். உங்களுடைய சேமிப்புகளும் வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கும். கணவருடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டால் சுமூகமாக வந்து செல்வது நல்லது. பணிபுரியக்கூடிய பெண்களுக்கு இது யோகமான காலமாகும். அதே போல் பதவி உயர்வுகளும் ஊதிய உயர்வுகளும் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த பொறாமைகள், போட்டிகள், தடைகள் இந்த மாதிரி உள்ளிட்டவை எல்லாமே நீங்கி நீங்கள் நினைத்தது வந்து சாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை வந்து பெறுவீர்கள். இதுவரை முதலீடுகளில் இருந்து பெரிய லாபங்கள் கிடைக்காமல் இருந்தால் இந்த ஓராண்டு காலங்கள் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய எதிர்பாராத அளவு லாபத்தை ஈட்டுவீர்கள். அலுவலக வேலை, தொழில் வியாபாரங்கள் என்று எந்த வேலை செய்பவர்களாக இருந்தாலுமே அலைச்சல், டென்ஷன் அனைத்துமே வந்து குறைந்து நிம்மதியாக முழு ஈடுபாட்டுடன் வந்து செயல்படுவீர்கள். மற்றவர்களால் செய்ய முடியாத வேலையை கூட நீங்கள் மிக சுலபமாக வந்து செய்து அனைவரினுடைய பாராட்டுகளை வந்து பெறுவீர்கள். விரும்பிய இடமாற்றங்கள், வேலை மாற்றம், பதவி உயர்வு தானாகவே உங்களுக்கு வந்து சேரும். அடுத்ததாக விருச்சிக ராசியில் உள்ள விசாகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு குரு பயிற்சியினுடைய காலகட்டங்களில் இந்த மே மாதத்திற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா துணிச்சலாக காரியங்களில் வந்து ஈடுபடுவீர்கள். அதேபோல் நியாயமாகவும் நேர்மையாகவும் எல்லா காரியங்களையும் வந்து செய்து முடிப்பீர்கள். வாழ்க்கையில் நல்ல ஒரு திருப்பங்கள் ஏற்படும். பயணங்கள் மூலம் லாபங்கள் கிடைக்க செய்யும். மனதில் மகிழ்ச்சியும் ஏற்படும். தொழில் வியாபாரங்கள் திருப்திகரமாக நடக்கும். தொழில் தொடர்பான விஷயங்கள் அனுகூலமாக நடக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றங்கள் காண்பார்கள். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அனுசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் குடும்பத்தில் சந்தோஷமான நிலைகள் காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமையும் நீங்கும். உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். பிள்ளைகள் மனம் மகிழும்படி தேவையான பொருட்களையும் வாங்கி கொடுப்பீர்கள். விருப்பங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கைகூடும். அக்கம் பக்கத்தினருடன் அனுசரித்து செல்வது நன்மையை தரும். மனம் மகிழும்படியான காரியங்களும் நடக்கும். ஆன்மீக நாட்டங்கள் ஏற்படும். ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பார்த்த நன்மைகளும் நடக்கும். வேலை நிமித்தமாக வெளிநாட்டிற்கு பயணங்கள் செல்ல வேண்டி வரலாம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கேட்டயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் பூமி சம்பந்தமான துறையினருக்கு லாபங்கள் உண்டாகும். விற்பனைகள் அதிகரிக்கும். மேலிடத்தினுடைய ஆதரவை நீங்கள் பெறுவீர்கள். ஆனால் அதனுடைய முழு பலன்களையும் அனுபவிக்க இயலாத அளவிற்கு மற்றவர்களால் சிறு குறுக்கீடுகளும் வந்து தோன்றும். மனம் தளராமல் எதிரிகளை நீங்கள் சமாளிப்பீர்கள். அதேபோல் கடினமான வேலைகளையும் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். புதிய பொறுப்புகளையும் பெறுவீர்கள். பயணங்களால் நன்மைகள் உண்டாகும். கவனமாக பேசுவது அவசியம். உங்களுடைய யதார்த்தமான வார்த்தைகள் பூதாகரமான பிரச்சனைகளை வந்து உண்டாக்கலாம். இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியினுடைய காலகட்டங்களில் மிக யோகமான பயிற்சியாக வந்து காணப்படுகிறது. இந்த குரு பகவானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பயிற்சி காலத்தில் எந்த விதமான பரிகாரங்களும் தேவையில்லை. தினம் உங்களுடைய குலதெய்வ வழிபாடுகளை செய்து கொள்வது மிகவும் சிறப்பானது. உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணுன்னு வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 9. அதிர்ஷ்ட நிறம்னு வந்து பார்த்தீங்கன்னா அடர் சிவப்பு மற்றும் மஞ்சள். அதிர்ஷ்டமான தினம்னு வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் மற்றும் வியாழன்.
இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.